லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. எஸ்ஜே சூர்யா லாஸ்ட்டாக அந்த படத்துலேயே அந்த லாஸ்ட்டாக ஒரு 30 செகண்ட்ஸோ என்னமோ தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த டான்ஸ் தான் இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது படத்தில். டான்ஸ் நம்ம எதுக்கு பார்க்குறோம்? என்டர்டெய்னிங்காக இருக்கணும்னு பார்க்குறோம். எனக்கு அதனால தான் வந்து மக்கள் கல்லுங்க தப்பால் விஜய் சேதுபதி ஆனது வந்து எனக்கு இப்போ வரைக்கும் பிடிக்கும். இளையராஜா வந்து அவரோட பேட்டியில் அவன் சொல்லியிருப்பார், நான் டியூன் போட்டதுனால உங்களுக்கு பிடிக்கல, ஆல்ரெடி அந்த டியூனுக்கு நீங்கள் டியூனாக இருக்கீங்க, அதை நான் எங்கேயோ என்னோடய இசையில் நான் கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் ஒரே இடத்துல இருக்கீங்க, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அங்கே இருக்கீங்க, நான் அந்த இடத்த அட்டைன் பண்ண ட்ரை பண்ணுறேன், சில நேரத்தில் அங்கே வந்துடுறேன். அதனால் அந்த இசை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப மனசுக்கு நெருக்கமான இசையாகிடுது. டியூன் இஸ் ஆல்ரெடி தேர். அது எதை ரசிக்க போகிறேன்றது நீ முடிவு பண்ணிட்ட ஆல்ரெடி. அந்த ரசனையை நான் கொடுக்குறேன் நான் உனக்குன்றது தான் என்னோடய வேலை. அதை தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு. அது வந்து இது புரியறதுக்கே ஒன்று டைம் ஆச்சு. லாஸ்ட் இயர் கசோல் போனப்போ அங்கே வந்து இந்த இப்பீஸ் கல்ச்சர் வந்து ரொம்ப அதிகம். அப்புறம் அங்கே இஸ்ரேலிஸ் வந்து அங்கே நிறைய பேர், அந்த ஊரே இஸ்ரேலிஸ்க்கான ஒரு ஊர் மாதிரி தான். போனப்போ ஒரு கல்ச்சர் ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா நம்ம இந்தியா உள்ளே இருக்கோம், அங்கே வந்து இதெல்லாம் இருக்குது. அங்கே வந்து இதை பார்த்தோன்னே சும்மா கடைக்கு ரேண்டமாக பர்ச்சேஸ் போவோம்ல, எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்த அந்த கல்ச்சரோட சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுன்னு ஒரு ஃபீல் இருக்குல்ல, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த ஊர்னால் அந்த ஊரோட காஸ்டியூமை போடணும் அப்படின்ற மாதிரி. அதனால் அப்போ இதை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிச்சு. தமிழில் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் மூவிஸ் வந்து வரதே கம்மி தான். விக்னேஷ் சிவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூனிக்னஸ் இருக்குது, ஒரு குவக்கினஸ் இருக்குது. அப்படி தான் நானும் ரவுடிதானில் வந்து அது இருந்துச்சு. அது பிடிச்சவங்கலாம் என்ஜாய் பண்ணாங்க. அது இப்போ வரைக்கும் ரொம்ப ஃபேவரட்டான படம். அந்த பாட்டுலாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்த பாட்டு தான் நான் வந்து என்னோடய பார்ட்னருக்கு, லைஃப் பார்ட்னருக்கு இந்த லிரிக்ஸை நான் உனக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் நான் அதை சொன்னேன். ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சேன், கேட்டுகிட்டே இருந்தேன் அந்த பாட்டை. தங்கமே உன்னைத்தான் தேடி வந்த நானே, அப்படியே போயிட்டே இருக்கும். வைரமே ஒரு நாள் உன்னை தூக்குவேனே. ஆனால் ரசித்து எழுதியிருப்பார். பிளாக் அண்ட் ஒயிட் கண்ணு நான் பார்த்தா கலராக மாறுதே, கடல் மண்ணை போல உன் காலோட ஒட்டி கரை தாண்டும் வரைக்கும் இருப்பேன் அடி, கண்ணான கண்ணே நீ கலங்காதடி, உயிரோட ஆதாரம் நான் அடி அப்படின்னு போயிட்டே இருக்கும் அந்த பாட்டு. எனக்கு என்ன யாரும் இல்லையே பாட்டு. அந்த டெக்னோ சவுண்ட் வந்து இந்த படத்துக்கு ஃபியூச்சரிஸ்டிக் படம், இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம், ப்ளஸ் ஒரு 2040 நடக்கிற ஒரு கதைன்றதுனால அது நல்லாவும் இருந்துச்சு. இந்த படத்துக்கான பாட்டாகவும் அது இருந்துச்சு. படம் பார்க்குறப்ப என்ன தோணுச்சுன்னா, அது யாருக்கு அதை டிசர்வ் ஆகணுமோ அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுத்து, அதெல்லாம் நம்மளாலும் அந்த ஃபீலை வந்து கொடுத்துச்சு. ஒரு விஷயத்தை நோக்கி வேலை செஞ்சுட்டே இருக்கோம், அதுக்கு நம்ம இன்றைக்கோ ஒரு நாள் நம்ம வந்து டிசர்விங்காக இருக்கிறதுக்கு நம்ம வேலை செஞ்சுட்டோன்னா அந்த வேலை வந்து நம்மளுக்கு சேர்ந்துடும். பசுமை உலகம், அன்பு கடல், அந்த பசுமை உலகமே வந்து நல்லாவும் இருந்துச்சு பார்க்க நம்மளுக்கு. இப்போ நான் பர்சனலாக கேட்டேன்னா அந்த மாதிரி அதை பார்க்குற ஆசைப்படுற ஒரு ஆள். பசுமை உலகத்தை காட்டுறப்ப அந்த நம்மளுக்கு, எனக்கு பர்சனலாக ஸ்க்ரீனில் அது பார்க்குறப்போ ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக ஒரு காமாக. பசுமை உலகத்தை கட்டமைச்சு அங்கே வாழணும், அந்த உலகத்தில் வரணும்னா நீங்கள் ஃபோன்லாம் கிடையாது, ஃபோனை வந்து உள்ளே வரும்போதே ஒரு மிஷினில் போட்டுறாங்க. அந்த மிஷினே ஒரு டெக்னாலஜி தானே, மிஷினை போட்டு சிப்பாக வெளியே வந்தது. அப்போ அந்த மிஷினை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் கிளைமேக்ஸில் வந்து இந்த ஜாமர் வச்சுருக்காங்க. ஜாமரும் ஒரு டெக்னாலஜி தான். டெக்னாலஜிக்கு எதிரானவங்களா இல்லை டெக்னாலஜி மனிதர்கள் தேவைக்கு இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்களான்றதே ஒரு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. 18-20 வயசில் போயிட்டு நான் மறுபடியும் ஃபோனை யூஸ் பண்ணிட்டோமான்னு கேட்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அப்போது அதுலேயே வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஒன்றே ஃபோன் வேணாம் முடிவு பண்ணிகிட்டு இருக்கணும், இல்லை நான் பண்ணதான்பா போகிறேன், எனக்கு தேவை தான் இது அப்படின்னு சொல்லியிருக்கணும். இந்த உலகத்தில் வாழணும், இதுதான் சரின்னு நம்புகிற ஒரு ஹீரோ, பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிற ஒரு ஹீரோ வாய்ஸ் கொடுத்து தான் சொல்கிறாரு. ஆனால் அந்த ஆப்பில் என்ன இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தெரியாமல் நீங்கள் எப்படி அந்த ப்ராடக்ட்டுக்கு வாய்ஸ் கொடுக்க முடியும்? பிக் பாஸோட ரூல்ஸை தானே அவர் கமெண்ட் பண்ணுறாரு. நீங்கள் இந்த விதியை நீங்கள் மீறிட்டீங்க அப்படின்னு ஏன் சொல்கிறாரு? அந்த பிக் பாஸோட ரூல்ஸில் நீங்கள் மீறிட்டீங்க, அப்போ அந்த ப்ராடக்ட் பற்றி அவருக்கு தெரியணும்ல. அவர் சொல்லலாம் பிக் பாஸ் எனக்கு பர்சனல் லைஃப்பில் பிடிக்காதுன்ட்டு, ஆனால் தெரியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. பிடிக்காதுன்னு சொல்லலாம், எனக்கு இந்த ஆப்பே தெரியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனால் ஆப்பே தெரியாதுன்னு சொல்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக பட்ட விஷயம் என்னென்னா, யார் வாய்ஸில் இந்த பொண்ணு கேட்டு எந்த வாய்ஸை நம்பி அந்த ஆப் யூஸ் பண்ண ஆரம்பிக்குதோ, எந்த ஆப்பை வந்து அந்த பொண்ணு முழுசாக நம்புதோ, அந்த வாய்ஸை கொடுத்த ஆளை நேரில் பிரேக்கப் பண்ணுது.